கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். பிலாத்து இயேசு பார்த்து கேட்குறான், நீ என்ன செய்தாய்? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துக்கிடத்தில் ஒப்பு கொடுத்தாரலாம். இயேசுவை நீ என்ன செய்தாய்? அவரை யாரும் ஒப்பு கொடுக்க முடியாதுங்க. அவரே ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டார். இவர் பிதாவாகிய தேவனை கைவிட்ட பிறகுதான் உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் பிலாத்தின் இடத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. பிலாத்தும் கடைசியில் கையை கழுவி உங்கள் இஷ்டப்படி அவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி சிலுவையில் அறையிறாங்க. அப்போ இயேசு என்ன செய்தார்? பிலாத்துவினிடத்தில் ஜனங்கள் பிரதான ஒப்பு கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவனை விட்டுவிட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை விட்டுவிட்டார். எந்த ஒரு வேத வசனமும் நம்மோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா தான் நமக்கு லாபம். இது இயேசுவோடையே பார்த்து இயேசுவிலே முடிச்சிடக்கூடாது. நம்ம கூட ஜனங்கள் பிலாத்து மாதிரி மக்கள்கிடத்தில் நம்மளே ஒப்படைக்கிறாங்க. பிதாவாகிய தேவனோடு கடைசின்னு நமக்கு இல்லைன்னா நம்மளை கூட நம்ம குடும்பத்தாரே பிலாத்துனா ஒரு உலகத்தின் அதிபதினு வச்சுக்கோங்க. ஒரு பொல்லாத மனுஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு பொல்லாத மனுஷன். அந்த பிலாத்து யார்? ஆதாம் வழியாக பிறந்து வந்தவன். உள்ள பிசாசு இருக்குது பிலாத்துக்குள்ள. அவர் தேசாதிபதி. ஆமாம், அவன் பேசுகிறான்னா உள்ள மேப்படியாக தான் பேசுகிறான். நீ என்ன செய்தாய்? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு உள்ளத்தில் நினச்சி உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. உள்ளகிற பிசாசை பிலாத்துக்குள்ளே இருக்கிற பிசாசையும் கிரியை அழிக்கும்படி தான் இயேசு சிலுவைக்கு போகிறாரு. அப்படி தான் நீ கூட நினச்சிக்கணும். யாருக்கிட்டனா ஒன்று ஒப்பச்சாங்கனாக்கா மனுஷகுமாரா பிலாத்து அழிக்கிறதுக்காக வரல, பிலாத்துக்குள்ளே இருக்கிற பிசாசை அழிக்கிறதுக்காக தான் பிலாத்துக்கு இல்லை பிலாத்துக்கிட்ட இயேசு ஒப்படைச்சாங்க. இயேசு பிலாத்துக்கு ஜீவனை கொடுக்குறாரு சிலுவையில். பிசாசையும் அழிச்சிட்டு எழுந்து வந்துடுறாரு 3ஆவது நாள். அந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கப்பட்டால், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒப்படைக்கிறாங்க, இல்லை பொல்லாத மனிதர்கள்கிட்ட போய் நீங்கள் சிக்கிறீங்க, எங்கெங்கோ போய் ஒப்படைக்கப்படுறாங்க உங்களை. பபான்னு மூச்சின்னு இருக்கக்கூடாது. ஏசுனார் கரெக்டாக சொல்கிறார், தைரியமாக சொல்கிறாரு. கீழே பார்த்து பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். யூடியூப்பில் போயிட்டு FGC வெள்ளூர், ALC வெள்ளூர்னு போட்டிங்கனாக்கா இந்த வார செய்தி இந்த வசனத்துலேருந்து தான். சண்டே மெசேஜ்
ஃபுல் செய்தி 1 மணி நேரம் இந்த இந்த வசனத்துலேருந்து பேசியிருக்கிறேன். அது கேட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா விளங்கும். அப்போது 35வது வசனத்தில் பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசிரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? இந்த வசனத்திலிருந்து மாத்திரம்தான் இன்றைக்கி தியானம். நீ என்ன செய்தாய்? 33 வருஷம் இயேசுவை யார்கிட்டையும் ஒப்படைக்க முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. அவர் யாரும் பிடிக்க முடியாது. அவர் மேல் அவரை கொலை செய்ய வகைதே ஒருவனும் அவர் மேல் கை போடல. ஆனால் உப்பு மட்டும் பிலாத்துக்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய வேலை வந்து விட்டது. பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடும் வேலை, அவர் கைவிடும் வேலை வந்ததுங்க. பிலாத்துக்கிட்ட போய் ஜனங்கள், யூத ஜனங்களும் பிரதான ஆசாரியும் இயேசுவை ஒப்படைக்கிறாங்க. அவரை சிலுவையில் அறியன்னு. அர்த்தம் என்னன்னா, பிதாவாகிய தேவனோடு இணைப்பு இல்லைன்னா, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனும் பரிபூர்ண ஜீவன் நீங்கள் கொடுக்கலனாக்கா கண்டவங்கிட்டெல்லாம் நீங்கள் ஒப்படைக்கப்படுவீங்க. ஆமாம், கண்டவன்லாம் வந்து உன்னை சிலுவையில் அஞ்சுன்னு இருப்பான். கண்டவனை சபிச்சிக்கின்னு நிந்திச்சிக்கின்னு தூச்சிக்கின்னு பகைச்சேன் தான் இருப்பான். இயேசுவை யாரும் அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவரை ஒருவரும் கை போடலன்னு சொல்லப்படுது. என்ன அவர் ஏன் அவருக்கு யாரும் கை, ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு வண்ணம் தரத்துக்கு இயேசுவை கை ஒன்றுமே செய்ய முடியல. பிதாவோடு இணைப்பு இருக்கிற வரைக்கும், ஆதாம் வந்து முழு உலகத்தை ஜீவரத்தம் குத்து இருக்கிற வரைக்கும் இயேசுவை யாரும் பிடிக்க முடியலைங்க. யாரும் கொல்ல முடியல, யாரும் அழிக்க முடியல. எந்த வியாதி, எந்த சாபம், எந்த பாவம், எந்த மரணம், எந்த தரித்திரம், எந்த பாதாளம், எந்த பிசாசு இயேசு பிடிக்கவே முடியல. உப்பு வந்து பிலாத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் மேலே இருக்கிற வசனத்தெல்லாம் பார்ப்பீங்க. மத்திய 28, 26, 27, 28 வாசிங்க. இயேசு சொல்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. 3 முறை ஜெபம் பண்ணார். பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசுவை கைவிட வேண்டும். இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட வேண்டும். அங்கே தான் பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. அங்கே தான் பிலாத்துக்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட பிதாவாகிய தேவனோடு இணைப்பு இருக்கணும்னா, ஜீவரத்தை வாழ்நாளெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யார்கிட்டையும் நீங்கள் ஒப்படைக்க முடியாது. உங்களை யாரும் மேற்கொள்ளவும் முடியாது. எந்த பிசாசும், எந்த சாப்பும், எந்த சிலுவையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமாம், கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகை காசு காட்டிட்டுனா கூட உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாங்க பிலாத்துக்கிட்ட. பிலாத்து நியாயாதிபதி, நியாயம் தீர்த்து உன்னை சிலுவையில் அரைஞ்சிடுவான். சிலுவைனா வியாதி, வறுமை, தரித்திரம், நியாய தீர்ப்பு வந்துடும். புரியுதா? புரியலையா? அப்போது இந்த வசனத்தில் இவ்வளோ விளக்கம் இருக்குங்க. இயேசுவை பிலாத்தின் இடத்தில் உன் ஜனங்கள் பிரதானாக உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? என்ன செய்தார்? எல்லாருடைய பாவத்தை தான் மேலே ஏற்றுட்டார். பிதாவாகிய தேவனுக்கு விட்டுட்டார். இவர் விட்டுட்டார். உடனே பிலாத்துக்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க. பிலாத்தும் என்னென்னோ ட்ரை பண்ணுறான், முடியாது. கட்சியில் சிலுவைக்கு போகிறாரு. சிலுவைக்கு போகும்போது எப்படி அதை ஜெயிச்சு வந்தார்னா, பிதாவி முடிகள் ஆவித்து ஜீவரத்தம் கொடுக்குறாரு. பிலாத்தும் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு குத்து அந்த பேடையை ஜெயிச்சு பாவத்தை பாதி 3ஆம் நாள் ஏந்து வந்தார். அதனால் யார்கிட்டனா ஒப்பச்சிட்டாக்கா உடனே கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து நீங்களும் மீண்டு வர வேண்டும். உப்பே நிறைய பேர்கிட்ட ஒப்பச்சிக்கிறாங்க. ஆளுங்க இல்லைன்னா கூட வியாதிக்கிட்ட, கடன் தொல்லை, அவமானம், வெக்கம், இதற்கிட்டலாம் ஒப்பச்சிட்டான் பிசாசு. வறுமை, தரித்திரம், மல்ட்டுத்தனம், இங்கெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க பாரு. பிசாசு ஒப்பச்சிட்டான். பாவம், மரணம், அவிஸ்வாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், எங்கெங்கோ போய் மனுஷன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு. கொள்ளாத மனிதர்கள்கிட்ட போய் சிக்கிங்கிறீங்க. கடன் தொல்லையில் போய் ஒப்படைக்கப்பட்டிருக்கீங்க. எதோ போய் சிக்கிங்கிற பல விதமான வியாதியில் போய் ஒப்படைக்கப்பட்டிருக்கீங்க. அவமானம், நெந்த, கண்டிலிச்சா, ஜீவன, சுயநீதி, அநீதி எங்கெங்கோ போய் ஒப்படைக்கப்பட்டுட்டீங்க. இயேசு சிலுவையில் ஒப்படைக்கப்பட்டார் பிலாத்தின் இடத்துல. அவன் கழுவிட்டான். யூதர்களில் ஒப்படைக்கப்பட்டார். ரோமர்கள் யூதர்களில் ஒப்படைக்கப்படும் போது இயேசு அங்கிருந்து எப்படி ஜெயித்து வந்தார்?
கைவிட்ட பிதாவே வழிகள் ஆவித்து ஜீவசர ஜீவரத்தம் ஈட்டியால் குத்துறோம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த ஜீவசர ஜீவரத்தம் குத்துட்டு பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர் தேவதை கல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பாவத்தை மறந்து பாதாத்தை ஜெயித்தார். நீ கூட அப்படி தான் ஜெயிக்கணும். ஆதாமுக்குள்ளே இருந்தீங்கன்னா நன்மை தீ மறியத்தக்கவனாக எங்கே பார்த்தாலும் நீ ஒப்படைக்கப்படுவாய். போலீஸ் ஸ்டேஷனு, ஜெயிலு, கோர்ட்டு, கேஸு. போலீஸ்காரன் தான் போலீஸ்காரனுங்க. சில பேர் குடும்பத்தில் போலீஸ்காரங்க மாதிரி இருப்பாங்க. வேலை செய்கிறதுல பாஸு, அடிக்கிறது, நொறுக்கிறது, நியாயம் இருக்குது. இப்போல்லாம் அடி கொடுக்குறாங்க பாரு. ஜனங்க ஒன்று அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, எங்கெங்கோ ஒப்பு கொடுக்க பாருங்க. ரகசியம் என்னன்னா, பிதாவாகிய தேவனோடு உனக்கு இணைப்பில்லை. அதுக்கு இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். இயேசுவே தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாதான் நீங்கள் எங்கேயும் ஒப்பு கொடுக்க முடியாது. தேவதூர் பசுத்தாவின்னு ராஜா மாதிரி வாயிலாங்க. பேர் இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவந்தில் பங்குத்துட்டு ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதி செல்ல ஊருக்கு 2 பேர் கசவு, தெருக்கு 2 பேர் கசவு. இயேசு ஏற்று ஞானஸ்தானம் புரோஜனம் இல்லை. எங்கே பார்த்து பிசாசுக்கிட்ட ஒப்படி சாபத்தில் பாவத்தை சபையாக அசுத்தாவிக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருப்பீர்கள். எப்படித்தான் மீண்டும் கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் பாவத்திலிருந்து மனது பாதத்தினுடைய பசுத்த தேவதூதர்கள் வருவார்கள். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு 24/7 வாரத்தில் வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவரத்தம் கொடுக்குறோம். உன்னை யாரும் கைப்பாட முடியாது. எந்த சாபம், எந்த பாவம், எந்த மாதிரி ஒன்றும் வந்தாலும் நீ ஜெயிச்சிடுவேன். நீ ஜீவனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுக்காம நன்மை தேவையிலே இருந்தினாக்கா எங்கே பார்த்தாலும் ஒப்பு கொடுக்கப்படுவாய். போரத்தில் விபத்து, ஆபத்து, நாசம், மோசம், விசுவாச திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதனால் பிசாசானவன் பிசாசுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனை ஒன்று சூழ்ந்து கொள்ளுது. வாருங்க, சும்மா தாங்க இருந்தேன். வியாதி வந்துச்சுங்க, போய் செக் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. வியாதி வருதா இல்லையா? வியாதிக்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறாங்க. அதுக்கு ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலக்ஸு, ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் பாய்க்கூடாமல் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவரத்தத்தை பசுத்தாயு உடம்பு ஃபுல்லாக அசைவாடி பசுத்தாயு எங்கேயோ அங்கே விடுதலை. சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தேர்த்து எங்கே பார்த்தாலும் கசப்பு, பகை, வெறுப்பு, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். அதான் ஏசு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை, அந்த நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளோ சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானார். உடனே ஒப்படைக்கிறாங்க பிலாத்துக்கிட்ட போய், உன் ஜனங்களும் பிரதான ஆசாரி உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? ஏசு என்ன செய்தார்? என் பாவத்தை ஏற்றுக்கிறதுனால, என் சாபத்தை ஏற்றுக்கிறதுனால, என் மரணத்தை, என் தரித்திரத்தை, பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. உடனே போய் பிலாத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க பாருங்க. அதுக்கு முன்ன ஒருவனும் அவர் மேலே ஜீவ வச்சுக்கிட்டே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குற வரைக்கும் யாரும் அவரை பிடிக்க முடியலங்க. அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஒருத்தனை கை எல்லாம் பயந்து நிற்கிறான். ஏன்னா இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்ததுனால ஒரு பிசாசம் அவர் தாக்க பிசாசம் தான் ஓடுது. வியாதிகளை வந்து ஓடுது. அதுதான் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து நன்மை தீமாரியே தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தெழுக்கிறது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒருவனும் மேல் கை போட முடியாது. தேவதூதெல்லாம் சூழ்ந்திருப்பாங்க, பசுத்தாவியார்களாக இருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி நன்மை தேவை நல்லவன் கேட்ட ஆதாம் கொள்ள பிறகு தேவனத்தில் கனெக்ஷன் கட்டு ஆதாம் முழு உலகத்தை கணக்கு எல்லாம் பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கும் காட்டுறது உலகத்துக்கு எங்கே பார்த்தாலும் ஒப்படைக்கப்படுவாய். குடும்பத்தில் பட்டது யார் பார்த்தாலும் சப்சி நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் மேற்கொள்வாங்க. நீ உட்காந்து ஐதுட்டு வேண்டியது தான் போராடிட்டு இருந்த பிசாசோட. அதுதான் கிறிஸ்துக்குள்வா. கர்த்தருடைய நாமம் பலத்தை இருக்கும். நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்துக்குள்ளவா. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி. இயேசு நானே வழியும் சத்தியமும்
ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உரித்தது. அப்போது யோவான் 18:35 பிலாத்து பிரதித்திரமாக, நான் யோதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். ஒன்றும் செய்யலை, ஏற்றுக்கிட்டார். என்ன என் சாணத்தை ஏற்றுக்கிட்டார், என் பாவத்தை மனத்தை எதுவும் உடனே பிளாத்துக்கிட்டு ஒப்பச்சிட்டாங்க. பாவம் சாபம் அக்கிரமம் அநியாயம் அக்கிரமம் செஞ்சா வேணா அப்புறம் நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்துறாங்களா இல்லையா? கொலை பண்ணிட்டாவியா, திட்டா கொண்டுட்டா இல்லை, அப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சுறாங்க நம்மளை. அதே தான். ஆமாம், பாவம் மரணம் இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் போலீஸ்காரனாக தான் இருப்பான். ஒன்று அழுகுதுன்னு நிறுத்துறது தூசிக்குதுமா தான் இருப்பான். போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணான், செஞ்சு தப்புக்கு பரிகாரம் பண்ணால் தான் அங்கேருந்து விடையில் ஆகும். இயேசு சிலுவையில் பாவத்தையும் மனத்தை ஏற்றுட்டு பரிகாரம் பண்ணுறாரு. பிதாவையும் முடிக்கலாவி ஊற்றி ஜீவசாரி ஜீவரம் ஆதாம் வந்து முழு ஒழுக்கு ஜீவசாரி ஜீவரம் 3ஆம் நாள் போலீஸ் ஸ்டேஷனை நாங்கள் ஜெயிலு சிறைச்சாலை பாவசரை சாபசரை மரணத்தை பாதாள் செல்லும் 3ஆம் நாள் வெளியிட்டார். அந்த ஜீவனை கொடுத்த பிறகு தான் வெளியே வந்தார். அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். 100% ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, திரைசலாம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. சேனல் எஃப்ஜிசிஐ வெள்ளூர்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கடைசி நாள் லைஃப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். அப்போது பிலாத்து இடத்துல ஒப்படைத்ததுமே நிறைய வாக்குவாதம்லாம் நடக்குது. கட்சியில் ஒன்றும் முடியல. பிலாத்து ஒப்பு கொடுத்துறான் சிலுவையில் அறையிறதுக்கு. கட்சியில் இயேசு எப்படி அங்கேருந்து மீண்டு வந்தார், சிலுவையிலேருந்து பாவத்தில் சாபத்தை மறந்துறது, ஜீவ வார்த்தை பிதாவே மன்னியும் சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து பாதிக்குது. பாதியத்தினுக்கு பரிகாரம் ஜீவ சரீரம் இயேசு சாவம் கொடுத்த பிறகுதான் 3ஆம் நாள் பாவம் மரணம் பாதாளத்துலேருந்து ஏந்து வந்தார். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. வாழ்நாள்லாம் கொடு. 1 நாள் 2 நாள் இல்லை. அவரே திராட்சை நீக்கு ஒரு வார்த்தை நிலைத்தரு. ஏதோ ஒன்று நிலைத்திருக்கோம். 24/7 வாரத்தில் வாசம் 3 நன்மை தீமையில் இருந்தீங்கன்னாக்கா எந்த நாட்டுக்கு போனால் எந்த கிராமத்துக்கு போனால் எங்கெங்கே மனுஷங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பிஷா அசுத்தாவிங்க வந்து ஒன்று பிச்சுக்கின்னு சாபத்தில் பாவத்தில் திருடவும் கொல்லவும் அழிக்க ஒரு வேற ஒன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டால் பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ ரத்தத்தை இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு முழு உலகத்து சபிக்கிற பகை நின்று தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு இயேசு பரிஜோடு கொடுத்தா பசுத்தாவிக்கிட்ட ஒப்படைப்பாய். தேவதூதரெல்லாம் உன்னை பாதுகாப்பாங்க. ஆதாமுக்குள் இந்த ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். அதனால் உப்பே டெஸ்ட் பண்ணு. பகை கசுப்பு வைராக்கியம் கோபம் சண்டை சுயநீதி அநீதி இதெல்லாம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டியிருந்தாக்கா சிலுவை தான். பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவாய். மோசமான ஜனங்கள் மத்தியிலே ஒப்படைக்கப்படுவாய். உன் வீட்டாரி உனக்கு சத்துருக்கள். அப்புறம் வியாதி கையில், சாபத்து கையில், மரணத்து கையில், தரித்திரம், அவமானம், எந்த ஆபத்து விபத்து எங்கெங்கோ ஒப்படைக்கப்படுவாய். ஆகமத்தில் அது சிலுவையில் அறிஞ்சு நான் நரக பாதாளத்துக்கு ஈர்த்து போயிட்டே இருக்கும். அதுதான் தீவிரமாக இயேசுவின் இடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை ஜீவ சரி ஜீவரத்தம். அந்த ஜீவனில் தேவன் நீதிட்டு உயிர்த்தது. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. வாய்நாள்லாம் கொடு, இரவுலாம் கொடு, எக்காது சோர்ந்து போகாமல் கொடு. நீ எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு வேலையை வானத்தோடு பரலோகமே இது. அது பிதாகுமார் பஸ்துவாய்க்கு மத்தியஸ்தம். ஆதாம் வந்து மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்கணும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக இருந்தால் விலகி இருக்கலாம். ஆனால் ஆதாமுக்குள் இருந்தால் முழு உலகத்தை ஒரு ஆளை பகைச்சா கூட நன்மை தீமை காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசுக்கிட்ட ஒப்படைக்கப்படுவாய். அந்த ஒரு பிசாசு போதும், ஒரு ஆள் போதும். அதான் தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்திலேயே அன்பு கொண்டமாக. ஆதாம் அன்பு ஜீவ சரி ஜீவத்தை குத்தாதாங்க எல்லாருக்கும் விடுதலை. நான் இதோடு கூட முடிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்குறேன். கோடி ரூபா கொடுக்கணும் இந்த செய்தி கேட்டது நீங்கள் காணிங்க. உண்மைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள். இந்த வசனத்தில் யோவான் 18:37 வசனம், அந்த ஒரு வசனத்தில் இந்த செய்தி 5/7/2026 பிறந்த சண்டே சர்வீஸ் மெசேஜ் எஃப்ஜிசிஐ வெள்ளூர்னு போட்டு பாருங்கள்.
இந்த ஒரே ஒரு வசனத்துக்கு 1 மணி நேரம் செய்தி கொடுத்துக்கிறார் FGC வேலூர் பிரம்மபுரத்தில். அதனால் நீ என்ன செய்தாய்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தேன், ஆதாம்பியாவால் வழியாய் பிறந்து விட்டேன். வாய்நாளெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுற கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, பொல்லாத மனிதர்கள், நாத்தனார் மூத்தனார் எல்லாம் போலீஸ்காரர் கூட மோசமான ஆளுங்கெல்லாம் குடும்பத்தார் தெரியுமா? எப்படி ஜெயிக்க போகிறாய்? ஜீவ வார்த்தை கொடு தேவனுக்கு, பிலாத்துக்கு, ரோமர்களுக்கு, யூதர்களுக்கெல்லாம் ஜீவ ஜீவர் ஆதாம் முழுவதுக்கு இயேசு சாவனை கொடுத்து தீர்த்துட்டார். மரணமே வந்தாலும் ஜீவன் தான் கொடுக்குற. பாதாளம் அங்கே ஜீவரத்தம் தான். நன்மத்தையுமே பேசலை சிலுவையில் மீண்டு வரத்துக்கு. நீ கூட மீண்டு வரதுனா பாவத்துலேருந்து பாதை ஜீவ இயேசுக்கு சாப்பிட இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கொடு. அந்த ஜீவனில் தேவி நீதிலேருந்து ஒரு இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்துவமே இருக்குது. அந்த நன்மை தீமைகளில் பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. அதை போய் குத்துனுக்கார் தேவன் தனக்கு கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் படிக்கப்படுவாய். வரத்துலலாம் எவன் பார்த்தா கண்டவெல்லாம் நாய் கடிக்கும், மிருகம் கடிக்கும், பாம்பு கடிக்கும், தேல் கடிக்கும், கொசு கடிக்கும், எல்லாம் மிருகம், பறவை, எல்லாம் வானம் எல்லாம் மரணத்து நேரம் பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு ஜீவ உலகம், ஜீவமான, ஜீவபூமி, ஜீவசரீரம் தேவி நீதி தூவித்தது. உன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம், உன் மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம், உன் பிள்ளைங்க பேர் சொல்லி உன ஆதாம்குள்ள நன்மை தேவன் தனக்கு எங்கே பார்த்தாலும் ஒப்படைக்கப்படுறாங்க. சிறு பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பாதுகாப்பே இல்லைன்றாங்க. எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்த பிள்ளைங்க. கழவர்கள் கடத்தையும் போடுறான்றாங்க. உலகம், மாம்சம், பிசாசு, குடி, போதை, விபச்சாரம் எங்கே பார்த்தாலும் ஒப்படைக்க பிசாசுகள் ஒப்படைச்சு பிசாசு திடீர்னு கொண்டு உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுதுன்றாங்க. அரசியல்வாதிகளாக திகைக்கிறாங்க. இயேசுக்கிட்ட ஜீவ சொல்கிற ஜீவரசம் தேவி நீதி தூவித்ததில் அது தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக கொடுங்க. பசுத்தாய் தோரத்துக்கு பசுத்தாய் தேவதூர்கள் அவர் இயேசு மத்திய மார்க்கு அவர் எங்கும் சுற்றி தந்தார். எல்லாம் பிசாசுகள் ஒப்படைக்கப்பட்ட ஜன திமிர்வாதக்காரர், லேகர் பிசாசு, பெரும்பாடுள்ள தெரி தெளிவான வியாதிஸ்தர்கள், அசுத்தாய் பிடித்தவர்கள், பொல்லாத மனிதர்களில் சிக்கினவர்களுக்கெல்லாம் இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் எனக்கு ஜீவ சொல்கிற ஜீவரதம் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த இனி பாவத்து கிறிஸ்துக்குள்ளே நானே ஒருவனின் வார்த்தை நிறைந்த மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாத பரலவு கனி. இயேசு எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவ சொல்கிற ஜீவரத்தை கொடுக்குறாரு. பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரத்தை கொடுக்குறாரு. இந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தை இயேசு சாப்பிட்ட பரலவு வானத்தோடு சகல அதிகாரமே இருக்குது. அது முழு உலக தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசுவாச பல்வாங்க யாரும் வெளியிலேகிறாரு. இனி பாவம் செய்யாதே, ஒப்பு கொடுக்கப்படுவாய். பிலாத்து கையில் ஒப்படைக்கப்படுவாய். போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். சொந்த பந்தங்கள் உப்பு எல்லாம் அவங்க திடீர்னு கொண்டு நடிச்சுன்னு தான் இருப்பாங்க. நடித்து கொண்டு பாதத்தை போயிட்டே இருக்காது. பிரச்சனை கையில், சாபத்து கையில், மரணத்து கையில், தட்டு அசுத்தாவை கையிலெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுவாய். பிசாசு திருடவும் கொள்ளவும் வருவேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாப்பார். ஜீவ சொல்கிற இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு குடும்பத்தார் இடத்தான் தேசம் ஆதாம் முழு வாய்நாளெலாம் கொடு. இடைவிழா எக்காலம் சோதுவாக கொடு. ஜெபம் பசுத்து பிதாவே, தரிமான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் அடுத்து இலவசமாக கிருபையினால் கிறிஸ்தியேசு மீட்டு கொண்டு நீதிமானாயிடலாம். கிறிஸ்தியேசுக்குள்ளே வாங்க. தேவ நீதிமானாக்கப்பட்டு பாவத்தை சாவு பாதாள விடுகிற கிறிஸ்துக்குள்ளே இருங்க. இயேசு இயேசுரத்தை வானத்தில் பரலோகமே கிடையாது. தேவனுக்கு ஆதாம் முழுவதும் வாய்நாளெலாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காலம் கொடுங்க. ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவலஞ்சு, தேவ நீதி, உயிர்த்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், மகிமை, கனம், பூ, இயேசு தேவ நீதிருந்து உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்தில் தப்பி இயேசு மரித்தோர் கொடுக்குறாரு. விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரும் வெளியில் ஆகிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். திமிர்வாதக்காரர், லேகன் பிசாசு, பெரும்பாலும் உள்ள வியாதியஸ்தர்கள், சிறைப்பட்டவர்கள், தரித்திற்கு சூழ்ச்சி இருதயம் நொறுங்கிட்டவர் எல்லாரும் வெளியில் ஆகிறார். ஏன்னா நன்மை தீமையில் பிறந்து பிதாவும் விட்டான், அவங்க உலகத்துக்கும் நன்மை தீமை காட்டுறான். இயேசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி பிதாவோடு இணைக்கிறார். ஆதாம் முழு ஜீவ சொல்கிற பாவம் இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளேரு. நானே திராட்சை நீ கூட ஜீவ வச்சுக்கல்லேரு. நானே ஜீவப்போ இந்த திராட்சை பானம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. எந்த நாட்டுக்கு எந்த தேசம் போங்க. ஏசு எந்த கிராமம் தோறும் பட்டம் தோறும் சேர்ந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுதான். அதான் ஜீவ விச்சத்துக்களி தான் பரிகாரம். நன்மத்தையும் அறியத்தக்க கடி தான் பாவத்தின் சம்பளம் மரணம். போய் ஏகப்பட்ட காரியத்தில் சிக்கிங்கிறான் மனுஷன். கடன் தொல், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, வறுமை, தரித்திரம். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், சிறைச்சாலையில் போய் பாருங்கள்.
கடன் தொழிலில் போய் பாருங்கள், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், பலவிதமான சிக்கலில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனுக்கு பரிகாரம் இயேசு சரி. இயேசு ரத்தம் ஓவர் பெயர். இயேசு ரத்தம் சகல பாவத்தை ஜீவர தேவனுக்கு ஆதாம் முழு உழுது கொடுங்க. அசுத்தாயிரத்தி பசுத்தாயிருக்கி அந்த கிறிஸ்துவில் நல்லா மெச்சூர்டான ஜீவ வார்த்தை, ஜீவசார, ஜீவரத்தை இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் பிதாக்குமார் பசு ஆதாம் முழு உலகத்து வாய்நாள்லாம் கொடுக்க இடைவெளி எக்காலில் கொடுக்கணும். கர்த்தர் எல்லா வீட்லையும் வெளியிலாக்கார். இயேசு பிளாத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. பிளாத்து கட்சியில் ரோமர்கள் யூதர்கள் வச்சு சிலுவையில் அறிகிறாங்க. இயேசு எப்படி பிதாவையும் படிக்கல ஆபிச்சு ஜீவசாரி ஜீவர ஈட்டியால் கொடுத்துரும். ஆதாம் ஜீவன்ற வார்த்தை, ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. இயேசு சாப்பிட்ட வாக்குத்தை தான் கொடுத்தாரு. 3ஆம் நாள் முடிந்ததுன்னார். டெக்லாஸ்டானா கம்ப்ளீட் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட். ஏன்னா பிதா வாக்கி தேவன் ஆபித்து ஜீவசாரி ஜீவர ஈட்டியால் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்ததுமே பசு தாய் தேவதை சாவுக்கு உயிர் தேவதை கல்ல ஒரு பிசாசு தலை என்ன சொல்லி 3ஆம் வானத்தில் பரலோகத்து பூமியை சோர்ந்து பரலோகத்துக்கு போய் சேர்த்தார். இதுதான் பேட்டன். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை மாதிரியாக பார்க்க வேண்டும். நான் நன்மை தீமையிலே தான் இருப்பேன். நன்மை தீமை கனி நல்லவன் கட்டுவாங்க. கல்வியில் சுய நீதி அநீதி தான் தேவன் தான் கொடுப்போம்னாக்கா வாய்நாளெல்லாம் திட்டங்கிட்ட பிசாசுகிட்ட ஒப்படைக்க வேண்டியது தான். பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நீ ஆனால் நாளை யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம். இயேசுவை பற்றி ஜீவ வார்த்தை தேவனீட்டு வைத்த தேவன் தனக்கு ஆதாம் முழுது கூட அசுத்தாகிறது பசுத்தாக இருக்கு. அவரே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருங்க. நீங்கள் மிகுந்த கனி ஆசுவாதம் ஐஸ்வர் சமா பரலோக கனி என்ஜாய் உலகத்தை நல்ல ஆசுவாதங்கள் பரலோக ராஜ்யம் போய் சேரலாம். பசுது பிதாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசுவதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க. எங்கள் சபை உலகளாவி சபை வானக்கூற பூமி பாதபடி, வானக்கூற பூமி பாதபடி எங்கள் சபை குளோபல் சர்ச்சு. எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் ஆதாம் நன்மத்தையும் தேவனையும் கைவிட்டான், உலகத்தையும் நன்மத்தையும் காட்டிங்க. எங்கே பார்த்தா பிசாசுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஜனங்கள். கடைசி காலத்தில் நோவா காலத்தில் அப்படியே பரிசுகார காலத்தில் சோதம் அதை விட மோசமாக நடக்குது. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் 8.6 கோடி ஜனங்களுக்கு ஆதாமுக்குள் பிறந்தவர்களுக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். தேவன் நீத்து தேவன் தனக்கு ஆதாம் 8 8.6 கோடி ஜனங்களுக்கு. இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. வேலூர் மாவட்டத்தில் எங்கள் கிராமத்தில் 50 லட்சம் ஏராளமான ஜனங்க. ஆதாமின் சிந்தை மரணத்தினர் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன தேவன் நீதி இயேசு சாமியோட குடும்பத்தில் பட்டத்தை சொந்த பந்தம் கட்டின மனைவி கட்டின புருஷன் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமை தேவன் தருவது கைவிடப்பட்டு பிளாத்துக்கையிலையும் சாபத்துக்கையும் பிசாத்துக்கையிலையும் மரணத்துக்கையிலையும் அவமான வெக்கம் எந்த ஒப்படைக்கப்பட்டு சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு மத்திய மக்களும் எங்கும் சுற்றி தந்து நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவரத்தான் தேவனி துவைத்து தேவன் தன கொடுத்து அசுத்த பிசாசுகளை தொற்றி பசுத்தாவே இருக்கி இனி பாவம் செய்ய நாடி திராட்சை நீங்கள் கூடி நேரத்தை மிகுந்த கனி கொடுப்பான்னு சொல்லப்படுது. கிறிஸ்துக்குள்ளே இருங்க, வாய்நாளாக இருங்க, இடைவிடாமல் இருங்க, எக்காலத்துகள் சோர்ந்து போகாமல் இருங்க. அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூரோட பாதுகாப்பாக இருக்கலாம். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு கடத்தல் எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு வாய்நாள் 1 நாள் 2 நாள் வாய்நாள்லாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்கு குறிக்கிறது. அதான் அந்த வார்த்தை கேட்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி மூழ்கி ஒழுத்த இயேசு சுற்றிவன் பரிவு மூழ்கி ஒழுத்து தேவன் தரக்கு ஆதாம் மூழ்கு அசுத்தி பசுத்தாய் அலையிலே கிராமங்கள் பல தேவ மூழ்கி கட்டு தேவதூரில் கட்டு இருக்கத்தா பாவட்டு மரத்துப்படி தேவதூர் பசுத்தாய் பல்லூர் ராஜ் இந்த பூமியை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கா. அப்படியே செய்யும்படி இருக்கும். இயேசு நாமத்தில் லாஜ்ஜமில் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதா ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதி எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுக்கும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே விலையேறப்பட்ட சத்தியங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவில் நல்லா மெச்சூர்டாகுங்க. சோத்திரம். கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழுவதும் உணர்வுபூர்வம் அசுத்தாயோட பசுத்தாய தேவதூராக பணிவிடை செய்ய நீ காப்பாற்றக்கூடிய விடுதலையாக வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒல்லியார் பூமிக்கு ஒல்லியார் குடும்பத்துக்கு பட்டு போகிறதெல்லாம் உலகத்துக்கு ஒல்லி பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திட்டு போகிறானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனவு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபிள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/7/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய ஏய்ப்பில் கொண்டு வருவார். என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க தான் விசுவாசின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தத்துவத்துக்கு, பாதாளத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு சிஜோன் பரிவுதவின தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு அசுத்தாத்துக்கு பசுத்தாயிருக்கு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய ஏய்ப்பில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.